பௌத்த தர்ம கனிஷ்கரும் மகாயான் அப்படிங்கிற பௌத்த தர்மமும் कनिष्क की महानता का वर्णन कीजिए। मध्य एशिया के गणाबदोशी लोगों में यूची नामक एक जाति भी और इस जाति के लोग कुशान कहलाते हैं। மத்திய ஆசியாவில் கனாப்தோஷி அப்படின்னு மக்கள் கூட்டம் அவங்களில் யூச்சின்னு பெயரையுடைய ஜாதி வந்து இருந்தது. इस जाति के लोग இந்த ஜாதி சேர்ந்த மக்கள் कुशान कहलाते हैं, कुशान சொல்ல போகிறாங்க. कनिष्क कुशान वंश के एक प्रसिद्ध राजा थे. कनिष्कर कुशान वंश से சேர்ந்த ஒரு புகழ்பெற்ற ராஜா. उनका राजाभिषेक ईस्वी सन 120 को हुआ. அவர் வந்து கிமு 120 பட்டம் சுட்டுறாரு. कनिष्क ने उत्तर भारत में अपने राज्य का विस्तार किया. कनिष्कर வந்து வட இந்தியாவில் தன்னுடைய ராஜ்யத்தை விரிவாக்குறாரு. उसने एक अंतर्राष्ट्रीय साम्राज्य की स्थापना की. இவர் வந்து ஒரு அந்தராஷ்டிரியா அப்படின்னா இப்போ இந்தியா ஃபுல்லாக எல்லா பகுதியும் சேர்ந்து மொத்தமாக வந்து இவர் ஆள்றாரு. एक एशिया के कई देशों में फैला था. இவர் வந்து ஏசியா के कई देशों में फैला था. இவருடைய ஆட்சி பகுதி ஏசியா வரைக்கும் பரவுச்சு. புஷ்பபுர் उसकी राजधानी थी. புஷ்பபூர் அப்படிங்கிற ஊர் வந்து இவருடைய தலைநகரமாக இருந்துச்சு. கனிஷ்கா சாம்ராஜ்ய படா விசால்தா. கனிஷ்கர்னு ஒரு அரசர் இருந்தார். அவருடைய சாம்ராஜ்யம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. சாம்ராஜ்ய கை பாகோமேம், அந்த சாம்ராஜ்யம் வந்து பல பாகமாக பண்டாத்தா பிரிக்கப்பட்டிருந்துச்சு. சாசன் சைனிக் தங்கத்தா, அவனுடைய ஆட்சி வந்து ஒரு இராணுவ ஆட்சி மாதிரி இருந்துச்சு. इसका संपादन टोस ना होने के कारण साम्राज्य का शीघ्र ही पतन हो गया. அப்போ அந்த முழு ஆட்சியுமே வந்து இராணுவ ஆட்சி மாதிரி இருந்தனால ரொம்ப நாள் வந்து ஆட்சி ஆள முடியலை. கனிஷ்கா பௌத்த தர்மக்கா அணியாயித்தா, ஆனால் கனிஷ்கர் வந்து புத்த தர்மத்தை தழுவினவன். இதற்கு சபி தர்மக்கே பிரதி உதார்த்தா, அவன் அப்பயே வந்து நிறைய சமணம் ஜைனம் இந்து எல்லாமே இருந்துச்சு. அதை வந்து அவன் வந்து மரியாதை கொடுக்குறான் எல்லா மதத்துக்கும். उसके सिक्कों पर यूनानी बौद्ध देवताओं की मूर्तियां अंकित थी. அந்த காலத்தில் வந்து முத்திரைகள் காயின்லாம் இருந்துச்சு. அதுலலாம் வந்து வெளிநாட்டு வைதிக பௌத்த அந்த தெய்வங்களை சேர்ந்த கடவுளை வந்து பொறிக்கிறான். उसने कई बौद्ध स्तूपों का निर्माण किया था. அந்த காலத்தில் வந்து பௌத்த மத கொள்கையில் வந்து ஸ்தூபம் கல் தூணில் தான் எழுதுவாங்க. அந்த மாதிரி கல் தூண்கள் நிறையா வந்து உண்டாக்குறான். கனிஷ்கனே பௌத்த தர்மக்கு சௌத்தி சங்கீதி கா ஆயோஜன் கியா. கனிஷ்கர் வந்து பௌத்த தர்மத்தை சேர்ந்த சௌதி சங்கீதிகா ஒரு 4வது ஒரு அமைப்பா அல்லது 4வது வாரிசா அவன் வந்து ஒரு எண்ணப்படுறான். இந்த கனிஷ்கன் வந்து பௌத்த கொள்கையை பரப்புறதுல ஒரு 4வது ஆளாக சிஷ்யன் மாதிரி இருக்கான். बौद्ध धर्म के प्रवर्तक भगवान बुद्ध की मूर्तियों का निर्माण कनिष्क के काल में हुआ. बौद्ध धर्म के प्रवर्तक भगवान बुद्ध के बौद्ध धर्मத்தை உண்டாக்குன பகவான் புத்தனுடைய மூர்த்தியோங்கா நிர்மான், அவர் இப்படி தான் இருப்பார் அப்படிங்கிற ஒரு சிலையை வந்து இந்த கனிஷ்கன் காலத்தில் தான் வந்து ஏற்படுத்தினாங்க. கனிஷ்கே சாசன் கால் மேகி பௌத்த தர்ம மகாயான் ரூபக்கா உத்பவ ஹுவா. கனிஷ்கருடைய ஆட்சி காலத்தில் தான் பௌத்த தர்ம கொள்கைகள் மகாயானம் அப்படிங்கிற பேரில் வந்து வளர்ந்துச்சு. உஸ் தர்மக்கே கட்டின சித்தாந்த, அந்த கொள்கையில் சொல்லப்படக்கூடிய ரொம்ப கஷ்டமான கொள்கைகள்லாம் சரல் பன் கையை கொஞ்சம் எளிமைப்படுத்தினார். திரிபிடிகா கா பிராமணிக் பாத் தயார் கியா கயா. திரிபிடிகா அப்படிங்கிற ஒரு நூல் இருந்துச்சு. அதில் பிராமணிக் பாட் தயார் கியா தான். அந்த காலத்தில் வந்து பிராமணர்கள் இருந்தாங்க, அவங்க எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிற பாடம்லாம் அது சொல்லப்பட்டிருக்கு. உஸ்மர் மகாபாஷ்ய பி லிக்கா கயா, அதில் வந்து மகாபாஷ்ய அப்படிங்கிற ஒரு நூலும் எழுதுகிறாங்க. கனிஷ்கரே சாகித்ய அவர் கலாக்கோ புரோத்சாகித் கியா. கனிஷ்கர் வந்து இலக்கியத்தையும் கலையையும் தூண்டுறான் படைக்கிறதுக்கு மக்களை. உனக்கு சபா மேம் அஸ்வகோஷ் நாகார்ஜுன பாசர்வ வசுமித்ர ஆகிய அநேக வித்வான்டே. இவருடைய சபையில் வந்து இந்த பெயரையுடைய நிறைய மந்திரிகள் இருந்தாங்க. அஸ்வகோஷ்னே புத்த சரித்திர சௌந்தர் நந்த ஆதி காவிய லிகே. இந்த அஸ்வகோஷ்ங்கிறவர் வந்து புத்த சரித்திர சௌந்தர் நந்த் அப்படிங்கிற காவியத்தை எழுதினார். ஆயுர்வேதத்துக்கே பிரசித்த லேகக் சரகபி வின்ஹிங்கி சபாமேந்தி. ஆயுர்வேதத்தில் புகழ்பெற்ற எழுத்தாளரான சரகனும் இதே அவருடைய அவையில் தான் இருந்தார். பவன் நிர்மான் கா புரோத்சாகன் பி கனிஷ்கி சாசன் கால் மே கூப் ஹுவா. பவன் நிர்மாணம் அதாவது கட்டடக்கலையிலையும்
இவர் கணிசர் காலத்தில் வந்து நல்லா வளர்ந்தது கட்டடக்கலை. பௌத்த தர்மக்கா பிரச்சார் கரனை கேளியே, இந்த பௌத்த மத கொள்கைகளை பரப்புறதுக்காக கை ஸ்தூபா ஒரு புத்த விகார் பனாய கயே, நிறைய கல்லாலான ஸ்தூபங்கள்னா தூணு, அந்த தூணில் வந்து பொறிச்சு வைக்கிறது கல் தூணில். அதுக்கப்புறம் புத்த விகாரம்னா புத்தர்கள் தங்குற துறவிகள் தங்குறக்கூடிய நிறைய ஆசிரமங்களையும் ஏற்படுத்துகிறாரு. காஷ்மீர் மே கனிஷ்க புர்நமக்க எங்கள் நகர்கா நிர்மாண் ஹுவா, காஷ்மீரில் கனிஷ்க வந்து புர் அப்படிங்கிற பெயரை உடைய ஒரு நகரத்தை நிர்மாணிக்கிறான். தக்ஷஷீலா கே பாஸ் பி எங்க நகர் பசாயா கயா, தக்ஷஷீலா அப்படிங்கிற இடத்துக்கு அருகிலேயும் ஒரு நகரத்தை அமைக்கிறான். காந்தார் சில்பகலா இஸ் கால்கி விசேஷதாத்தி, இவர் காலத்தில் வந்து சிற்பக்கலை வந்து ரொம்ப வந்து புகழ் பெற்றிருந்தது. பக் பாரதிய அவர் யுனானி கலாவோங்கே மிஸ்ரன் சேப், இவர் இந்திய கிரேக்க கிரேக்க கலையை வந்து ஒன்றா மாற்றி ஒரு புது கலையை உண்டாக்குறாரு. கனிஷ்க 33 சால்கா சாசன் கர்தாத்தா, இவர் வந்து 33 அதாவது கிமு 33 வரைக்கும் இவர் வந்து ஆட்சி பண்ணுறாரு. ஆஜீவன் திக்விஜய கர்த்தாகி ரகா, அவர் வாழ்க்கை ஃபுல்லாக வந்து ஏதாவது ஒரு பக்கம் படையெடுத்து போயிட்டே இருப்பார். கனிஷ்க சக்திசாலி சமரர்த்தா, கனிஷ்கன் வந்து ஒரு சக்திசாலினா மிகவும் சக்தி நிரம்பிய ஒரு சக்கரவர்த்தி.